எதுவுமே தெரியாம ஆட்சியில ஒரு அமைச்சர் பதவி கிடைக்குங்கிறதுக்காக எல்லாம் நாங்க போக முடியாது. அவர் மதசார்பற்ற கட்சியா தான் ஆட்சியா தான் இது நடத்துவோம்னு அவர் சொல்லியிருக்காரு. அது அப்படி இருக்கும்போது அதுல எங்களுக்கு ஆதரிக்கல என்ன தயக்கம் இருக்கு? என்னன்னா மதச்சார்பற்ற போராட்டங்கள்ல மதச்சார்பற்ற அணியில திமுக கூட இருக்கிறோம், இப்பவும் இருக்கிறோம். புளோர்ல தான் நிரூபிக்க சொல்லியிருக்கணும். ஆனா அந்த இடத்துலயுமே தன்னுடைய கேம ஒன்றிய அரசு பாஜக அரசு தூண்டுதல்ல வழக்கம் போல ஆளுநர் செஞ்சாரு. ஆட்சியில் பங்கு, ஏன்னா அவர் ரொம்ப நாளா ஆட்சியில் பங்கு பேசிட்டு இருக்காரு தொல் திருமாவளவன். அவர் என்ன மாதிரி வைக்கிறாருன்னு தெரியல. அவங்க ஆட்சியில பங்கெடுக்கிறத பத்தி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசை எதிர்த்து அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செய்யும் போது ஒரு பெரும் போராட்டத்தையோ பெரும் குரலையோ அவர் எழுப்பல. அவரு மையமா வச்சதெல்லாம் திமுக எதிரி மட்டுமே சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்ற போது கொள்கை எதிரி பாஜக பெருசா ஒரு விமர்சனம் பண்ணலாம். அப்படின்னும் போது அந்த சூழல்ல நாங்க எப்படி நாங்க அப்படியெல்லாம் போய் அவரை ஏத்துக்க முடியாதுல்ல. எல்லாருக்குமான முதலமைச்சரா இருக்கணும். அவரு பஞ்சு டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. அது ஆரோக்கியமான அரசியலா இருக்காது. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். நான்காம் துண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த கிளர்ச்சி பிரச்சார குழு உறுப்பினர் இந்திரஜித் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். 4 நாட்களா இழுபறியா இருந்த முதலமைச்சராகக்கூடிய விஜய் அவர்கள் பதவி ஏற்பாரா ஏற்க மாட்டாரான்ற கேள்வி தொடர்ந்துட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக இப்ப இடதுசாரி கட்சிகள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதுவும் முக்கியமா குறிப்பிட்டு என்ன பார்க்கணும்னா, வெளியில இருந்து நாங்க ஆதரவு தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்கலாம்? வெளியில இருந்து ஆதரவுனா இதை நம்ம எப்படி வரவேற்கலாமா? அடுத்த 5 ஆண்டு வெளியில இருந்து ஆதரவு மட்டும் இல்ல, நிபந்தனையற்ற ஆதரவு. ஆனா இதற்கான காரணம்ன்றது சொல்லியிருக்காங்க, பாஜக உள்ள வந்துடக்கூடாது, அதுவும் இல்லாம ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, இதனால மட்டும்தான் நாங்க ஆதரவு தரோம்னு சொல்லியிருக்காங்க. சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் மதசார்பற்ற ஒரு அணியில இருந்தோம். திமுக தலைமையிலான மதசார்பற்ற அணியில இப்ப கூட இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்துல தேர்தல் நடந்தது. தேர்தலில் வந்த முடிவுகள் எல்லாரும் அறிஞ்சதுதான். அப்ப ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு என்பது தாவேகாவுக்கு தான் இருந்தது. இப்ப தாவேகாவுக்கு தான் அவங்க மட்டும்தான் நாங்க ஆட்சி அமைக்கிறோம்னு சொல்லியும் கொடுத்தாங்க. ஆக்சுவலா ஆளுநர் என்ன பண்ணிருக்கணும்னா பதவி பிரமாணம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் புளோர்ல தான் நிரூபிக்க சொல்லியிருக்கணும். ஆனா அந்த இடத்துலயுமே தன்னுடைய கேம ஒன்றிய அரசு பாஜக அரசு தூண்டுதல்ல வழக்கம் போல ஆளுநர் செஞ்சாரு. இப்ப 2வது ஆப்ஷனு, இப்ப இவங்க ஆட்சி அமைக்கலைன்னா கவர்னர் ஆட்சின்னு அறிவிப்பாங்க. கவர்னரே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கூட கவர்னர் ஆட்சி வந்தா பரவாயில்லன்னு பேசுற அளவுக்கெல்லாம் சில மோசமான சூழல் வந்துச்சு. இப்ப கவர்னர் ஆட்சி என்பதும் கொல்லைப்புற வழியாக பாஜக ஆட்சியை அனுமதிப்பதுதான். அது மட்டுமல்ல, ஜனநாயக ரீதியாக ஒரு ஆட்சி அமைப்பதற்கு மக்களால் 1 கோடி சில லட்சங்கள் ஓட்டுகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு முதன்மை, ஒரு 107 108 சீட்டை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியை அல்லது அந்த வாக்குகளை, தமிழ்நாட்டு மக்கள் போட்ட வாக்குகளை நிராகரிப்பது என்பது ஜனநாயக படுகொலை. அந்த 2வது ஆப்ஷன் கவர்னர் ஆட்சியும் சரிபடாது. இப்ப 3வதா ஒரு சமயம் அவர் முடிவெடுக்கிறாருன்னா கொல்லைப்புற வழியாக அதிமுக ஒரு பகுதியை உடைச்சு பாரதிய ஜனதா ஆதரவு கொடுக்க வைக்கலாம். அப்படி ஆதரவு கொடுக்க வச்சா தமிழ்நாட்டுக்குள்ள மறைமுகமாக பாஜகவுடைய ஆட்சி வந்ததாகத்தான் அர்த்தம். எனவேதான் அதை தடுப்பதற்கு அவருமே விஜயுமே கூட ஒரு மதசார்பற்ற அணிகள்ல இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட தான் தன்னுடைய ஆதரவை கோரினார். அந்த அடிப்படையில் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிட்டமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதே போல விடுதலை சிறுத்தைகள்கிட்ட அவர் ஆதரவு கோரினார். எனவே அந்த ஆதரவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அந்த ஆட்சி அமைவதற்கு நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குறோம்னு சொன்னோம். அதான் நடந்த விஷயம். இப்படி நடக்கலைன்னா ரொம்ப மோசமான ஒரு விளைவு தமிழ்நாட்டில் ஏற்பட்டது. அதை நாங்கள் தடுத்த பெருமை எங்களுக்கு இருக்கிறோம். இப்ப வெளியில இருந்து ஆதரவு அப்படின்றது விஜய் அவர்களுக்கு இது எப்ப வேணாலும் பிரச்சனையா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பா தானே சார் இருக்கு? ஏன்னா மக்கள் பிரச்சனையை சந்திக்கிறப்ப அவரு சிறந்த ஆட்சியை நடத்தினாரா நாங்க ஆதரிக்க போறோம். இல்லைன்னா நாங்க அதுக்கான விஷயத்த சொல்லதானே செய்வோம். இப்ப உள்ள இருந்து அப்படின்னு சொன்னா ஆட்சியில் பங்கெடுப்பது, உள்ள இருந்துன்னு சொன்னா ஆட்சியில் பங்கெடுப்பது, ஆட்சியில் பங்கெடுப்பதுன்னு சொன்னா நாங்க தாவேகா எப்படி ஆட்சி செய்ய போகுது, அது அவங்களுடைய ஸ்டெப் என்னவா இருக்கும், எதுவுமே தெரியாம ஆட்சியில ஒரு அமைச்சர் பதவி கிடைக்குங்கிறதுக்காக எல்லாம் நாங்க போக முடியாது. ஏன்னா எங்களுக்கு ஒரு நீண்ட நெடிய கொள்கையும் வரலாறும் இருக்கிறது, ஒரு 100 ஆண்டு கட்சி. எனவே அந்த கட்சி ஆட்சியில போய் அந்த ஆட்சியை எப்படி நடத்த போறாங்கன்னு தெரியாது. தெரியாமல் அதுல போய் ஆட்சியில பங்குங்கிறது சரி வராதுங்கிறதுக்காக தான்
நாங்கள் எங்களுடைய ஆதரவை இந்த வகையில வழங்கியிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப திமுக கூட்டணியில் தான் இருப்போம், ஆனா எங்க வெளியில இருந்து ஆதரவு மட்டும் வேணா நாங்க விஜய் அவர்களுக்கு தரோம் அந்த மாதிரி. என்னன்னா மதச்சார்பற்ற போராட்டங்கள்ல மதச்சார்பற்ற அணியில திமுக கூட இருக்கிறோம், இப்பவும் இருக்கிறோம். இப்ப மதசார்பற்ற அணியில தான் அவருமே இருக்கிறார், தாவேகாவும். அப்ப மதசார்பான அல்லது மாநில உரிமைகள் பற்றியான பிரச்சார போராட்டங்கள், அதே போல வேற ஏதாவது மத திணிப்புகள், அப்புறம் மும்மொழி கொள்கை, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது திமுக போராடிச்சுன்னா அவங்க கூட நாங்க நிற்போம். அந்த அணி ஏற்கனவே தொடர்பு அது அப்படியே இருக்கும், அதுதான் அதுக்கு அர்த்தம். அப்பனா இப்ப விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க போறது உறுதியாகி விட்டது, ஏன்னா இடதுசாரிகள் ஆதரவை கொடுத்துட்டாங்க. இதற்கப்புறம் பிசிகாவும் பேச்சுவார்த்தையானது போயிட்டு இருக்கு, அதுவும் உறுதியாகிடுமா சார்? பதவி ஏற்கிறது உறுதி ஆகிடுச்சா விஜய் அவர்கள்? ஆனாலும் இப்போ அவங்க எல்லாம் வந்தாலுமே பெரும்பான்மையை நிரூபிச்சு ஆட்சி அமைத்தாலும் இது பின்னாடி பிரச்சனை வராம இருக்குமா சார்? ஏன்னா 118ன்றப்ப 118 மட்டுமே நம்ம வச்சுட்டு சட்டசபைக்குள்ள போக முடியாது இல்லையா? அதுல என்ன வேணா திருப்பங்கள் நடக்கலாம். ஆட்சி நடத்துகிற சிறப்பு பொறுத்து இன்னும் கூட வேற கட்சியில இருந்து வந்துடலாம்ல அவங்கள்ட்ட. ஆட்சியை சிறப்பா நடத்துறாங்கன்னா வேறு கட்சிகள்ல இருந்து, இப்ப நான் எந்த கட்சின்னு சொல்ல வேண்டியது இல்லை, வேறு கட்சிகள்ல இருந்து இன்னும் கூடுதலா கூட்டணிக்குள்ள வர்ற, அவங்க கூட்டணிக்கே வர்றதுக்கு அல்லது அவங்க கட்சிக்கே வர்றதுக்கு கூட தயாரா இருப்பாங்க தானே. அதே போல நாங்களும் ஏன் வாபஸ் வாங்குறோம்? வாபஸ் வாங்குறதா இருந்தா வெறும் ஏதாவது நிபந்தனை விதிச்சிருக்கணும், அல்லனா ஏதாவது அமைச்சரவையில பங்கு கேட்டிருக்கணும், இப்படி எதுவுமே கேட்கலையே நாங்க. அப்படின்னும் போது ஒரு நல்ல ஆட்சி அவங்க தந்தாங்கன்னா நாங்க ஏன் பின்வாங்க போறோம்? அதெல்லாம் ஒண்ணும் பின்வாங்க மாட்டோம். இன்னும் சொல்ல போனா 96 சரியா இருந்தா, என்னுடைய நினைவு சரியா இருந்தா 2006ன்னு நினைக்கிறேன், மைனாரிட்டி அரசாக ஒரு முறை கலைஞர் அவர்களுடைய ஆட்சி ஏற்பட்டது. ஜெயலலிதா கூட சொல்லிட்டே இருக்கும்போது மைனாரிட்டி அரசுன்னு பேசினாங்க. அப்ப நாங்க திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டோம். ஆனாலும் நாங்கள் எங்களுடைய அப்பவும் திமுகவுக்கு எங்களுடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்திருந்தோம். அந்த நேரத்துல நாங்க திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பின்னாடியும் கூட ஆதரவை வாபஸ் பெறல. அவ்வளவு நாணயமா தான் நாங்க இருந்திருக்கிறோம், இப்போ இருப்போம். ஆனா இன்னொரு விஷயம் இதுல கவனிச்சிங்களா சார்? திமுகவினுடைய வாக்குகளை பிரித்ததும் தாவேகா தான். இப்ப ஆட்சி அமைக்க போறதுக்கு காரணமும் திமுகவா தான் இருக்கு. அதுல இருந்துதான் இப்ப கூட்டணி கட்சிகளையும் கூப்பிட்டு இருக்காரு தன்னுடைய கட்சிக்கு ஆதரவுக்காக. காங்கிரஸ்ல இருந்து, இடதுசாரிகள்ல இருந்து, விசிகேல இருந்து, இப்ப எல்லாருமே. இதை எப்படி பாக்கலாம் நம்ம? அப்படி திமுக இருந்து மட்டுமே வாக்கு எடுக்கல, அதிமுக வாக்கு சதவீதம் நிறைய குறைஞ்சிருக்கு பாத்தீங்களா? ஆனா அதிகம் பிரித்ததுன்னு பார்த்தா திமுகல இல்ல. நீங்க தமிழ்நாட்டுல எப்பொழுதும் முதல் ஓட்டு அதிமுக இருந்த நிலை, அதிமுக நிறைய இழந்திருக்கு, திமுகலயும் ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு. அப்படிதான் பார்க்கணும். பரவலா எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். அது ரொம்ப எதிர்பார்ப்போட போட்டிருக்காங்க. அவர் நிறைய நல்லதை செய்வாரு, இந்த கடந்த காலத்தை விட இன்னும் சிறப்பா செய்வார்னு நினைச்சுதான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதான் அவர் தான் நிரூபிக்கணும், அந்த ஆட்சியின் மூலமா தான் அவர் நிரூபிக்கணும். அது அவருக்கு ஒரு சவாலான, நிறைய அவருமே இலவசங்கள் நிறைய இதெல்லாம் அறிவிச்சிருக்காரு. 2500 ரூபா மகளிருக்கு நான் உதவித்தொகை கொடுப்பேன்னு சொல்றாரு. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் இப்ப கூட சொல்லும் போது என்ன சொல்லிருக்காருன்னா, 6 மாசம் நாங்க எதுவும் செய்ய மாட்டோம், நான் ஆட்சி அமைப்பதற்கு இடையூறாக இருக்க மாட்டோம், ஆனா அதே சமயத்துல 2-3 திட்டங்களை மட்டும், அதாவது காலை உணவு திட்டம், அதே மகளிர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கு, 2500 கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, 1000 ரூபாய் கொடுக்கறதையாவது தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நலமும் இதுக்கு அடுத்து அவர் பதவி ஏற்க போறாரு. பதவி ஏற்றதும் என்ன மாதிரி அவருடைய அரசியல் பயணம்ன்றது இருக்க போது, அடுத்த 5 ஆண்டு என்ன மாதிரி அவர் ஆட்சி பண்ண போறாரு சார்? ஏன்னா இதை பதவி ஏற்கிறதுக்கே ஒரு நீண்ட கால போராட்டம் மாதிரி, இந்த 4 நாள்ல அவ்வளவு போராட்டங்கள், அவ்வளவு சர்ச்சைகள், விமர்சனங்கள் எழுந்த நிலையில ஒரு வழியா பதவி ஏற்க போறாரு. இது இந்தியா முழுமையும் பாரதிய ஜனதா எல்லா மாநிலங்கள்லயும் இப்படியான ஒரு தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டால் அங்கெல்லாம் உள்ள பூந்து, அதாவது பாத்திர கடையில யானை பூந்த மாதிரி பூந்து கெடுக்கிறதுங்கிறது தான் அவங்களுடைய வேலை. ஆனால் அதே சமயத்துல தமிழ்நாட்டுக்குள்ள அது தேர்தல்ல எதிரெதிரா இருந்தவங்க கூட தமிழ்நாடு ஒரு ஆரோக்கியமான மாநிலம், அந்த மாதிரியான விஷயத்துக்கு நாங்க இங்க இடம் தர மட்டும் நிரூபிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரையும் பாராட்டணும். ஆனா இப்ப விசிகாலாம் வராங்க இல்லையா, நீங்க நிபந்தனையற்ற ஒரு ஆதரவு தான் நாங்க கொடுத்துருக்கோம்னு சொல்றீங்க. ஆனா விசிகா அந்த மாதிரி தான் வராங்களா? என்ன நோக்கத்துல வராங்க? அதை பத்தி அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா ஆதரவு கொடுப்பாங்க அல்லது ஆட்சியில் பங்கு, ஏன்னா அவர் ரொம்ப நாளா ஆட்சியில் பங்கு பேசிட்டு இருக்காரு தொல் திருமாவளவன். அவர் என்ன மாதிரி வைக்கிறாருன்னு தெரியல. அவங்க ஆட்சியில பங்கு எடுக்கிறத பத்தி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஆனா இந்த ஆட்சிக்கு ஆதரவை அவர் வாபஸ் வாங்க மாட்டார், கொடுப்பாரு. ஏன்னா காங்கிரஸுமே பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் கழித்து மீண்டும் அதிகாரத்தை பிடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதே மாதிரி இப்போ விசிகாக்கும் அப்படி ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்குன்றப்ப பெருமை அடையா தனியா பிடிக்கணும். ஆமா இல்ல சொல்றேன், ரொம்ப நாள் கழிச்சு இழந்துட்டோம் அதனால இந்த வழியா நாங்க பிடிச்சிட்டோம்னு சொல்றதெல்லாம், அதாவது ஒரு மதசார்பற்ற அணியை நீடிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக நாங்களுக்கு ஆதரவு கொடுத்தோங்கிறது சரியானது. ஆனா ரொம்ப நாள் கழிச்சு நாங்க அதிகாரத்துக்கு வர்றோம்னு சொன்னா இது அதிகாரத்துக்கு வர்றது விஷயம் கிடையாது. ஓகே, நீங்க இப்ப வந்தீங்க இல்லையா, ஆதரவு கொடுத்துருக்கீங்க. திமுக சார்புல இருந்து என்ன மாதிரியான பேச்சுகள் வந்துச்சு சார்? என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க? அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்களா? ஏன்னா வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு அறிவுறுத்தலும் கொடுத்திருந்தாரு நேத்து. ஒரு மரியாதை நிமித்தமா அவங்கள நாங்க நேத்து கூட எங்களுடைய தலைவர் எல்லாம் பார்த்தாங்க. முன்னாள் முதலமைச்சரை பார்த்தாங்க, ஸ்டாலின் அவர்களை. அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க, அவர் ஒன்றும் எங்களுக்கு எந்த நிபந்தனையும் விதிக்கல. நாங்களும் வந்து அப்படிலாம் அவர் சொல் பேச்சுதான் கேட்கற மாதிரி எல்லாம் அவர் சொல்லவும் இல்லை, நாங்க அப்படி நடக்கவும் இல்லை. ஆனா அதே சமயத்துல நட்போட இப்ப இருக்கிற சூழ்நிலைய சொன்னோம், ஒரு மதசார்பற்ற அணி அமையணும்னா. ஏன்னா இப்ப வந்து திமுகவை மோசமா விஜய் விமர்சனம் பண்ணாரு, தீய சக்தி அப்படி இப்படி விமர்சனம் பண்ணாரு, அல்லது மாநில கட்சியான அதிமுக ஊழல் கட்சின்னு விமர்சனம் பண்ணாரு. ஆனா அதே சமயத்துல அவர் முறையா இதெல்லாம் ஒரு ஃப்ளோல பேசினதை தவிர, ஆனா அவர் கொள்கை திட்டமா அறிவிச்ச விஷயம் என்னன்னா, எனக்கு கொள்கை எதிரி பாரதிய ஜனதா அதான் அவரு அறிவிச்சிருக்காரு. இடையில சும்மா பேசி போறதால நம்ம கணக்குல எடுக்க வேண்டியது இல்லை. அவர் கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதாவை அறிவிச்சாரு. அதே போல எங்க தந்தை பெரியார் அம்பேத்கர், அதே போல பொதுவுடைமை சித்தாந்தங்கள் வழியில் தான் நான் பயணம் செய்வேன். அவர் மதசார்பற்ற கட்சியாதான் ஆட்சியாதான் இது நடத்துவோம்னு அவர் சொல்லியிருக்காரு. அது அப்படி இருக்கும்போது அதுல எங்களுக்கு ஆதரிக்கல என்ன தயக்கம் இருக்கு? ஒருவேளை இந்த கூட்டணியானது தவிக தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெறதுக்கு முன்னாடியே அவங்க கூட போய் சேர்த்திருந்தா இவ்வளவு பிரச்சனைகள்ன்றது வந்திருக்குமா? இந்த தமிழ்நாட்டுல தொங்கு சட்டசபைன்றது உருவாகி இருக்குமா சார்? அது ஒரு கேள்விக்குறியா தானே இருக்கு. அது எப்படி சொல்ல முடியும்? அது நம்ம சொல்ல முடியாது. இப்ப கூட அவங்க ஆட்சியை பிடிப்பாங்க, இவ்வளவு சீட்டு வருவாங்க அப்படின்னு யாராவது நீங்க கூட நினைச்சிருக்கீங்களா? நினைக்கல. இருக்கிற கருத்து கணிப்பு கூட இதை சொல்லலையே. நானும் கூட எதிர்பார்த்தது என்ன, ஒரு 20-25% ஓட்டு வாங்குவாங்க, இதுதான் எல்லாருமே எதிர்பார்த்தது. சில பேர் 15% சில பேர் 20-25. நான் வந்து 15-20 அப்படின்னு நான் கூட என்னுடைய கருத்து கணிப்புகள்ல போட்டேன். ஆனா எல்லாருடைய கருத்து கணிப்பும் எக்ஸிட் போல் எல்லாத்துக்கும் மாறாதானே ரிசல்ட் வந்திருக்கு. அப்படின்னும் போது எப்படி நம்ம முன்கூட்டியே எப்படி கணிக்க முடியும்? ரெண்டாவது, அதுக்கு அவரு சில விஷயத்த இப்ப தொடர்ந்து அரசியல்ல வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக கடைசி பட்ஜெட், ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொன்னா, கடைசி பட்ஜெட்ல ஒரு பைசா ஒதுக்கல அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு. அவங்க ஒதுக்காதப்ப அதை பத்தி ஒரு போராட்டமோ அதை பத்தியான களத்துக்கு வந்து போராடி இருந்தாவோ குரல் கொடுத்திருந்தாவோ அவரை கன்சிடர் பண்ணிருக்கலாம். அப்படியெல்லாம் அவர் செய்யறதில்லனே. அத மத்திய அரசு, அதான் ஒன்றிய அரசை எதிர்த்து அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செய்யும் போது ஒரு பெரும் போராட்டத்தையோ பெரும் குரலையோ அவர் எழுப்பல. அவரு மையமா வச்சதெல்லாம் திமுக எதிரி மட்டுமே சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்ன போது கொள்கை எதிரி பாஜக பெருசா ஒரு விமர்சனம் பண்ணலாம். அப்படின்னும் போது அந்த சூழல்ல நாங்க எப்படி அப்படியெல்லாம் போய் அவரை ஏத்துக்க முடியாதுல்ல. ஏன்னா அவர் ஆரம்பத்துல இருந்தே ஆட்சியிலும் பங்கு தரேன், அதிகாரத்திலும் பங்கு தரேன், யார் வந்தாலும் நாங்க ஏத்துக்க தயார்ன்றதுதான் நோக்கமா வந்து சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு குறிக்கோளா இருந்தாரு. கூட நாங்க கேட்டா கொடுப்பாரு, ஆனா வேணான்ட்டோம்ல. ஆசைப்படுற கட்சிகள் தானே அதை பத்தி பேச முடியும். ஏன்னா அதுவே ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது சார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி முதல் அரசு ஞாபகம் இருக்கும், மன்மோகன் சிங் தலைமையிலான முதல் அரசு உருவாகும் போது கம்யூனிஸ்டுகள் இடதுசாரிகள் மட்டுமே 61 எம்பிக்கள் இருந்தோம். 61 எம்பிக்கள் இருக்கும்போது சோனியா காந்தி வந்து எங்களுடைய அகில இந்திய அலுவலகம் அஜய் பவனுக்கு வந்து அவங்களே சொன்னாங்க, மிக முக்கிய இலாக்காக்களை எல்லாம் கம்யூனிஸ்டுகள் எடுத்துக்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் நல்லது அப்படின்னே சொன்னாங்க. ஆனாலும் நாங்க அதை ஏத்துக்கல. ஏன்னா காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுத்தோம். 61 எம்பிக்கள் இருக்கும் போதே நாங்க எந்த நிபந்தனை, அதாவது குறைந்தபட்ச செயல் திட்டம் வேணா வச்சுக்கலாம், அப்புறம் ஒரு ஸ்டேரிங் கமிட்டி வச்சுக்கலாம், ஆனா உங்க அமைச்சரவையில நாங்க பங்கெடுக்கலன்னு சொன்னோம். அப்ப நாங்க வச்சு அந்த 50 அம்ச ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் வகுக்கப்பட்டது. அதுல 50 திட்டங்கள் நாங்க தான் கொடுத்தோம் இடதுசாரிகள். அந்த 50 திட்டங்கள்ல ஒண்ணுதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கிற தகவல் அறியும் சட்டம், அது நாங்க கொடுத்த திட்டம். அதே மாதிரி விவசாயிகளுக்கான பயிர்க்கடன், இதெல்லாம் நாங்க கொடுத்த திட்டம். இந்த திட்டங்கள்லாம் நாங்க அப்பவே கொடுத்தோம், அதான் இன்னைக்கு அமுல்ல இருக்கு.
61 எம்பி இருக்கும்போதே நாங்க ஆட்சியில பங்கெடுக்கல. ஏன்னா நாடு முழுக்க பரவலாக ஒரு அதிகாரங்கள் வருகின்ற போது பங்கெடுப்பு கம்யூனிஸ்டுகள் கையில, அதாவது மெஜாரிட்டி கம்யூனிஸ்டுகள் கையில இருக்கும்போது தான் நினைச்ச ஒரு ஆட்சியை நடத்த முடியும். ஆனா அதே சமயத்துல மெஜாரிட்டி இன்னொருத்தவங்கள்ட்ட வச்சுக்கிட்டு அப்படி நாங்க நினைக்கிற ஒரு பொது உடைமை சமூகத்தை இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலோ உருவாக்க முடியாது. எனவேதான் நாங்க அதை வேண்டாங்க. ஆனா விசிகா சார்பில் இருந்து பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி கேட்கப்பட்டதெல்லாம் தகவல் வந்துட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? துணை முதலமைச்சர் பதவி விசிகாவுக்கு அது யூக தகவல், அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. பேசப்பட்டதா ஒரு தகவல் பேசப்படுகிறது அவ்வளவுதானே தவிர, பேசப்பட்டது, கேட்கப்பட்டது, சொல்லப்பட்டது எல்லாம் பட்டதுதான், உறுதியானதல்ல. அதனால இப்ப இனிமேல் ஆட்சி அமைக்கிறது, பதவி ஏற்கிறது மட்டும்தான் மிச்சமா இருக்கு. பதவி ஏற்ற அப்புறம் அவருக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கா, இல்ல பதவி ஏற்ற அப்புறம் அவருடைய ஆட்சியை தொடர்றதுக்கான வாய்ப்பு? இல்ல, அவரு ஆட்சியை நல்லபடியா நடத்தினாலும் எந்த சிக்கலும் வரப்போறது இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பல ஸ்கீம் ஏற்கனவே அவரு புது ஸ்கீம்லாம் நிறைய அறிவிச்சிருக்காரு. அந்த திட்டங்கள்லாம் நிறைவேறதுக்கு நிறைய தொகை வேணுங்கிறாங்க, 12 லட்சம் கோடி வேணுங்கிறாங்க. அவர் எப்படி அந்த சவாலை சமாளிப்பார்ன்றது வேற. ஆனா அதுக்காக இல்லாட்டினாலும் இப்ப அறிவிச்சிருக்கிற சில திட்டங்களை அவர் நிறுத்த முடியாது, அதை அமுல்படுத்திதான் ஆகணும். அதெல்லாம் அந்த நிர்வாக திறமையை அவரு கையாண்டுறது. அதே போல ஒன்றிய அரசு நெருக்கடி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும் என்றால், மும்மொழி கொள்கையெல்லாம் திணிக்கும் என்று சொன்னால் அதெல்லாம் அவங்க எதுக்கணும். தமிழ்நாட்டுடைய நலன், தமிழ்நாட்டுடைய மக்களுடைய நலன், இதுல அவர் உறுதியாக இருப்பாரு. ஆனால் எந்த சங்கடமும் அவருக்கு வராது. கம்யூனிஸ்டுகள் எப்பொழுதும் கைவிட மாட்டோம். ஆனா இப்ப திமுகவை எதுனாலும் அவர் கேள்வி கேட்கிறாரு, விமர்சிக்கிறாரு. ஆனா இப்ப ஆளுநர் அவர்களால இவ்வளவு பிரச்சனை வரப்ப ஏன் விஜய் அவர்கள் ஒரு கேள்வியும் கேட்கல, ஒரு அறிக்கை கூட விடலன்ற ஒரு கேள்வி பரவலா பேசப்பட்டு வருதே சார். பொதுவா நமக்கு என்னன்னா, அவருக்கு அனுபவ குறைவாக இருக்கலாம். அதனாலதான் அவர் பேசும்போதெல்லாம் ரொம்ப ஹார்ஸா பேசினது, மேடையில பேசும்போதெல்லாம் அவ்வளவு ஹார்ஸா பேச வேண்டியதில்லை. இனிமே ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாரு, இனிமே என்ன செய்யணும், எல்லாருக்குமான முதலமைச்சரா இருக்கணும். அவரு பஞ்சு டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது, அது ஆரோக்கியமான அரசியலா இருக்காது. அது அனுபவத்துலதான் அவர் கத்துக்குவாரு. இப்ப கூட சடனா அப்படி சொல்லும் போது ஆட்சி அமைக்க போறவரு ஒரு உரசல் வேண்டாம்னு நினைச்சிருக்கலாம். ரொம்ப முடியலன்னா அதான் பண்ணிருப்பாங்க. அவங்க உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க. அவங்க முறையா சட்ட போராட்டத்தை தாவேக தொடங்கி விட்டது. ஆனா இப்ப திமுக நம்ம ஆளும் கட்சியா பார்த்திருப்போம். 2016 தேர்தலில் எதிர்கட்சியா எப்படி செயல்பட்டது அப்படின்றதையும் பார்த்திருப்போம். இப்ப விஜய் அவர்களுக்கு 2 எதிர்கட்சிகள் இருக்கு, அதுவும் பெரும் எதிர்கட்சிகளா அதிமுக திமுகன்னு 2 பெரும் கட்சிகள் எதிர்கட்சியா உட்கார்ந்துருக்கு. அதை எப்படி சமாளிப்பார் அவரு? சமாளிக்கணும் தானே, அவங்க எல்லாத்தையும் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காருல்ல. ஏன்னா ஒரு எதிர்கட்சிக்கே நம்ம கேள்வி அவங்க கேட்கறதுக்கு நம்ம பதில் சொல்லணும். அதுக்கே இங்க பல பேர் எப்பொழுது நல்லது, எதிர்கட்சிகள் பலமா இருக்கிறதா ஒரு நாட்டுக்கு நல்லது. இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பாறை இல்லாமல் கெடுவான், வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால இடிச்சுக்கிட்டு இருக்கிற எதிர்கட்சிகள் தேவை. அப்படி இல்லைன்னா ஆளுங்கட்சி சரியா செயல்படாது. எனவே ஒரு பலமான எதிர்கட்சி தமிழ்நாட்டில் இருப்பதும் நல்ல ஆளுங்கட்சி இருப்பதும் தமிழ்நாட்டுக்கு ஆரோக்கியமான விஷயம் தான். கண்டிப்பா டபுள் டமாக்கா மாதிரி இந்த முறை 2 எதிர்கட்சி தலைவரை தமிழ்நாடு சந்திக்க போது அவங்க எப்படி செயல்பட போறாங்கன்றத பார்க்க போகுது சார். கண்டிப்பாக சார். ஒரே விஷயம் தான் அதுக்கு. அதாவது என்னன்னா, நிழல் கதாநாயகனா இருந்தவர் நிஜ கதாநாயகனாக போறாரு. நிழல் கதாநாயகனா இருக்கிறது எளிது, நிஜ கதாநாயகனா இருக்கும்போது கஷ்டம் வரும். அப்ப நடைமுறை என்னன்றதை இனிமேதான் அவர் புரிஞ்சுக்கிட்டு சந்திக்க போறாரு. கண்டிப்பாக சார். விஜய் அவர்கள் எப்படி செயல்படுவார்ன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி தொடர்ந்து பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம் சார். இவ்வளவு எங்களுக்கு நேரம் செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம் சார். சில செய்திகளை நான் சொல்வதற்கு வாய்ப்பு அளிப்பதற்கு மிக்க